அடுத்த சாட்சி சகோதரி தனலட்சுமி, சேலம். கடந்த பிப்ரவரி மாதம் என்னுடைய வீட்டில் வைத்து நான் கீழே விழுந்ததில் என்னுடைய முதுகு பகுதியில் பலத்த அடிபட்டு தண்டுவடத்தில் உள்ள எலும்பு பாதிக்கப்பட்டு விட்டது. இதனால் சில வாரங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின் 1.5 மாதமாக வீட்டில் பெட் ரெஸ்டில் தான் இருந்து வந்தேன். இடுப்பு பகுதியில் எப்பொழுதும் பெல்ட் போட்டிருப்பேன். பெல்ட் இல்லாமல் என்னால் எழும்பவும் முடியாது, நடக்கவும் முடியாது. என்னுடைய முதுகு எலும்பில் எப்பொழுதும் வலி இருந்து கொண்டே இருக்கும். இதனால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த தண்டுவடத்தில் உள்ள எலும்பு பாதிப்பினால் மிகவும் வேதனைப்பட்டு வந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 12ஆம் தேதி சேலத்தில் நடைபெற்ற அற்புத பெருவிழா கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்த ஜெப நேரத்தில் நானும் என்னுடைய முதுகில் கை வைத்து இயேசுவிடம் மிகுந்த விசுவாசத்தோடு ஜெபம் செய்தேன். நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடங்க என்று சகோதரர் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது நான் என்னை அறியாமலேயே பெல்ட்டை கழட்டிவிட்டு நடந்தேன். அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக இருந்து வந்த வலி நின்றுவிட்டது. நான் நன்றாக நடக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது பெல்ட் இல்லாமலேயே நடக்கிறேன், வேலைக்கு செல்கிறேன், தூர இடங்களுக்கு பிரயாணப்படுகிறேன். இப்பொழுது என்னுடைய இடுப்பு எலும்பில் எந்த வலியும் இல்லை. ஜெபத்தை கேட்டு பாதிக்கப்பட்டிருந்த என் முதுகு தண்டுவட எலும்பை சரி செய்த இயேசுவுக்கே கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த சாட்சியை வாசிக்கும் போதே நிறைய பேருக்கு எனக்கும் இப்படி அற்புதம் செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம், ஜெபம் பண்ணுறீங்கல்ல. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நடக்க முடியல ஆண்டவரே, எப்போ நடந்தாலும் முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கொஞ்ச நேரம் நடந்தாலே முட்டி வலிக்க ஆரம்பிக்குது, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த சகோதரிக்கு பாருங்கள், இடுப்பு எலும்பில் பாதிப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில் இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு. அவங்க ஜெபிக்கும் போது இனிமேல் பெல்ட்டே தேவையில்லை, நடக்க இயேசு உதவி செய்திருக்கிறாரு. என்ன பண்ணாங்க? எழுந்து நடந்தாங்க. அந்த விசுவாசம் அவங்க வாழ்க்கையில் கிரியை செஞ்சு அவங்கள அறியாமலே எழுந்து நடந்தாங்க. அந்த விசுவாசம் எழுந்து அவங்க நடக்க ஆரம்பித்தாங்க. இந்த விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை, என் காலில் வாத பிரச்சனை இருக்குது, முடக்குவாதம் இருக்குது, எனக்கு பக்கவாதம் இருக்குது, இப்படிப்பட்ட வாத பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க. இதே மாதிரி இல்லை எலும்புகளில் பிரச்சனையோடு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நினைத்து கொண்டு இருக்கலாம். எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, எனக்கெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் முடியாது. சில டாக்டர் இது லிகமெண்ட் டேரு கிழிஞ்சிருச்சு, இந்த இடத்துல கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இதை ஆப்ரேஷன் பண்ணி இதை செயற்கையாக பண்ணாதான் இது சரியாகும் அப்படின்லாம் நிறையா நேரங்களில் சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். இயேசு இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் எலும்புகளில் காணப்படுகிற பிரச்சனை இன்று மாறப்போகிறது. இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிங்க. இன்னொரு சாட்சியை நான் வாசிக்கிறேன். சகோதரி